ஹலோ மக்களே, வெல்கம் பேக். எல்ஐசியில் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டெடில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்துட்டு இப்போ வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 180 போஸ்ட் வந்து இப்போ காலியாக இருக்குது. அக்ராஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா சிட்டிலையும் தான் இது வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இது ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 16 ஏப்ரல்லேருந்து அண்ட் லாஸ்ட் டேட் வந்து 30 ஏப்ரல் வரைக்கும் தான் டைம் இருக்குது. இந்த மந்த் 30 வரைக்கும் தான் டைம் இருக்குது இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்டு அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். அண்டு மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 55% வந்து அவங்க எடுத்துருக்கணும் மினிமம். அண்டு கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இருக்கணும், அது ரொம்பவே ப்ரிஃபர்ட். அண்ட் இதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா www.lichousing.com. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம கெரியர் பேஜில் போயிட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பார்த்துட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அண்டு கரெக்டாக ஃபில் பண்ணணும். எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக அதில் வந்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியலாக இருக்கணும், எதுவுமே ஃபேக்காக இருக்கக்கூடாது. அண்ட் இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் போகிறாங்கன்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். கம்மிங் ஜூனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக்கில் எப்படியும் வந்துட்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா 800 ப்ளஸ் 18% ஆஃப் ஜிஎஸ்டி. எல்லா கேட்டகரிக்குமே எஸ்சி, எஸ்டி, உமன் அண்ட் ஓபிசி எல்லா கேட்டகரிக்குமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஃபீஸு. அண்ட் ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 21லேருந்து 30க்குள்ளே தான் ஏஜ் இருக்கணும். இதில் எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க வந்துட்டு கொடுக்கல. அந்த வயது தளர்வு அப்படின்ற ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்கவே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க 21லேருந்து 30 ஏஜுக்குள்ளே தான் இருக்கணும். அண்டு எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் 50% மினிமம் வந்து மார்க் வச்சுருக்கணும். அண்டு கரஸில் படிக்கிறவங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இதெல்லாம் வந்துட்டு அலோடே கிடையாது. அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் அவங்க ஃபஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்டு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் எக்ஸாம் பண்ணுவாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது, அதை நம்ம மேக்ஸிமம் கிளியர் பண்ணிட்டாலே வேலை கிடைச்ச மாதிரி தான். அதில் எப்பயும் போல் மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், அவேர்னஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அண்ட் இங்கிலீஷ் இது கொஞ்சம் இருக்கும். இதுதான் வந்துட்டு எக்ஸாம் பேட்டர்ன். அண்டு சேலரி பார்த்திங்கன்னா 38,000 வந்து 41,000 பர் மந்த் வந்து அவ்வளோ கிடைக்கும். பர் ஆனம் பார்த்திங்கன்னா நியர்லி 5 lakh வந்து கிடச்சிருக்கும். இதில் மீல் கூப்பனும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேலரி பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, நல்ல சேலரி தான் போட்டிருக்காங்க. அண்டு இதுக்கான டாக்குமெண்ட்லாம் என்னென்ன தேவைப்படுது நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அண்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப் அண்ட் வேறு ஏதாச்சும் உங்கள் ரெலவெண்ட்டாக கேட்டிருந்தாலும் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மில் நம்ம வந்து வச்சுருக்கணும். சாஃப்ட் காப்பியாக நம்ம வந்து சிஸ்டமில் வச்சுருந்தோம்னா அப்லோட் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸாமில் எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே நம்ம சில சர்டிஃபிகேட்ஸ், ஃபோட்டோ, ஐடி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் காப்பியாக மாற்றி நம்ம மெயிலில் அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உண்மையாகவே இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.